IAS அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. TNPSC குரூப் 4 கால்ஃபர் பண்ணதுலேருந்தே நீங்க ரொம்ப மும்பரமா படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா தாங்க நாங்க வலிமை IAS அகாடமில தொடர்ந்து வீடியோஸ் பல கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே சரிங்க, நம்ம TNPSC குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள நிறைய வீடியோஸ் மூலமே நீங்க பயன்பெறும் வகையில தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்க போகுதுங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாக்குறது என்னன்னு பார்ப்போமாங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இது வந்து பொது தமிழ்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பும் உரிய பிறர்க்கு. நல்லாவே தெரியும், இது திருக்குறள்ல இருந்து வந்திருக்கு. நம்ம என்ன சொல்ல வர்றாரு திருவள்ளுவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பும் உரிய பிறர்க்கு. கொஸ்டின் இருக்கட்டும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன அழகான வரிகள் பாத்தீங்களா. அதாவது அன்பு இருந்துச்சு அப்படின்னா அன்பு இல்லாதவங்க எப்படி நடந்துக்குவாங்க, ஒரு அன்பு இருக்கிறவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அன்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அஃபெக்ஷன், அதாவது ஒரு பாசம் இல்லை அப்படின்னா எந்த பொருளும் சரி எல்லாமே எனக்கு தான், இந்த உலகத்துல படைக்கப்பட்டது எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு செல்ஃபிஷா இருப்பாங்க. யாரு ஒரு அஃபெக்ஷன் இல்லை அப்படின்னாவே சரி, ஒரு சாப்பாடு இருக்கா அது யாருக்கு இருக்குன்னு தெரியாது, ஆனா எனக்கு தான். ஒரு புக் இருக்கா, இதை நான் மட்டும் படிச்சுக்கிறேன், யாரும் பயன்பெற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே ஒரு அன்பு இருக்கிறவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, தன்னோட அதாவது பொருள் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல உங்களுக்கு உயிர் தேவைப்பட்டாலும் கூட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிதான் திருவள்ளுவர் இந்த வரிகள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு இருந்துச்சுன்னா தன்னோட உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அன்பு இல்லாதவங்கள்ட்ட போய் ஒரு சின்ன அடிப்பட்டா கூட சுண்ணாம்பு கூட வாங்க முடியாது. இதுதான் மீனிங்கா சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்னும் குறளில் என்பு அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி திருக்குறள்லாம் நம்ம படிக்கிறப்ப வரக்கூடிய வார்த்தைகள்ல அறிஞர் பொருட்கள் நம்மளே பொருத்தி பார்க்கணுங்க, நிறைய எடுத்து பார்க்கணும். அப்பதான் நமக்கு அதுக்கான மீனிங்ஸ் நிறைய தெரியும். அப்ப இந்த மாதிரி கொடுக்கறப்ப என்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கண்கள், இரு கைகள், ஐம்பொறிகள், எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர் பொருள் படிச்சிருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இந்த ஆப்ஷன் டில இருக்க எலும்பு அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி தாங்க நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கதான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய அறிஞர் பொருட்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வீடியோக்கள் நாம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கனால நீங்க வலிமை IAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு டெஸ்ட் எழுதி பழகணும் அப்படிங்கறது ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா. அதனால நம்ம வலிமை IAS அகாடமியில பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழுக்காக மட்டுமே 30க்கும் மேற்பட்ட வினாக்கள் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க. அது இல்லாம GSக்கு பாத்தீங்கன்னா 50 வினாக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுமே சிலபஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது உங்களை வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம்ல உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வரக்கூடிய வகையில நாங்க ஒவ்வொரு கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அந்த கொஸ்டின் வந்து எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தேர்வுக்கு வினாக்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸை வச்சுதான் நம்ம கிளாஸஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பொது தமிழுக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 30க்கும் மேற்பட்ட வினாக்கள், 30க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 3000க்கும் மேற்பட்ட வினாக்களுடன் வருதுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவுக்கு 500 ரூபாய் மட்டும்தான். இதே நீங்க GS கூட சேர்ந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு மொத்தமா 85 தேர்வுகள் நாங்க நடத்தி கொடுக்குறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு 1000 ரூபாய் மட்டும்தாங்க. இல்ல எனக்கு GS மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து 50 டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம், 500 ரூபாய் கட்டி நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு தேர்வெல்லாம் எழுதல, நான் இப்பதான் ஃப்ரெஷர், நான் இன்னைக்கு தான் காலேஜ் முடிச்சுட்டு நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம்னு வரலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குங்க. ஆன்லைன் கிளாஸ் நீங்க எப்படி எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸை பொறுத்தளவுக்கு கூகுள் மீட்ல கிளாஸஸ் நடத்தி கொடுக்குறோம். கூகுள் மீட்ல நடத்துறப்ப நாங்க லைவ் கிளாஸ் கண்டிப்பா அதுல மட்டும் தான் அட்டென்ட் பண்ணா அந்த டைமை மிஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் போயிருமாங்க மேடம் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அது இல்லாம ஒர்க்குக்கு போயிட்டே படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லைங்களா. கவலையே பட வேணாங்க. நம்மளுடைய ஆன்லைன் பேட்சை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணி கொடுத்தாலும் அந்த லைவ் கிளாஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அன்னைக்கு நைட்டே நாங்க ரெக்கார்ட் கிளாஸஸ் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க எப்ப வேணாம அந்த கிளாஸ் எடுத்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் ஃபேக்கல்டிஸ் நம்பர் நாங்க கொடுத்துருவோம், நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கவும் முடியுங்க. கிளாஸஸ் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF நாங்க கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்னங்க இன்னும் வெயிட் பண்றீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.